ஸ்ரீமத் ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லும். தீர்க்க சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லும். அதாவது சரணாகதிக்கு உண்டான மந்திரமான துவய மந்திரம். இந்த துவய மந்திரத்தை பாலகாண்டத்தில் சீதா விவாகத்தோட ஸ்ரீமன் அப்படிங்கிற பதம் வரைக்கும் ஆரம்பிக்கிறார். அயோத்தியா காண்டத்தில் எம்பெருமானுடைய அத்தனை திருக்கல்யாண குணங்களை சொல்கிறதுனால நாராயணன் அப்படிங்கிறார். இது சுவாமி ராமானுஜர் சொல்கிறார். பாலகாண்டத்தில் ஸ்ரீமன் ஸ்ரீயோட சேர்த்து கடைசி கல்யாணத்தும் போது பார்க்க போகிறோம். எம் சீதா வரைச்ச ஸ்ரீமன் அப்படின்னுட்டு அப்படின்னா அடுத்து ஆரண்ய காண்டத்தில் எம்பெருமான் தன் திருவடியால் எல்லா இடத்துலையும் நடந்ததுனால சரணவ் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண சரணவ். அதே ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகள் எல்லாரும் எம்பெருமான் பின்னாலேயே போனால் சரணம் பிரபதியேன்னு போனோம். எல்லாம் தபம் அமுஞ்சத, விரதம் அமுஞ்சத, சந்தியாம் அமுஞ்சத, ஹோமம் அமுஞ்சதன்னா விட்டுட்டா. சந்தியாவந்தனம் பண்ணினே இருந்தா ரிஷி ராமன் வரான்னு விட்டுட்டு போயிட்டான். இந்த இடத்துல ஒரு கேள்வி வேறு, அப்படி விடலாமான்னா சந்தியான்னாலே பெருமாளோட பேர். பெருமாளே நேரம் வந்திருக்கச்சு இங்க என்ன தனியா ஒரு கர்மா? எல்லா விரதமும் யஜ்யங்களும் பெருமாள் தான். யஜ்யாந்தகிருத்து யஜ்யபுக்கு எல்லாம் பெருமாள் தான். யஜ்யமும் அவர் தான், யஜ்யத்தில் சாப்பிட்றவரும் அவர் தான், யஜ்யத்தை நடத்தி வைக்கிறவரும் அவர் தான். யஜ்யகிருத் அப்படிங்கிறார், யஜ்யத்தை நடத்தி வைக்கிறவர் முன்னே அப்படின்னுட்டு. அதனாலே ரிஷிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா அப்படின்னா சரணம் பிரபத்யே முடிஞ்சது. அதுக்கப்புறம் உத்தரகாண்டத்தில் ஸ்ரீமதே நாராயணாய நமகாங்கிற விஷயத்தை சொல்லும் அப்படின்னு பார்த்தோம். அதனால் ஸ்ரீமத் ராமாயணம் அவ்வளோ வசந்தது அப்படிங்கிறதுக்காக நாம் வச்சோம். இப்போது நமக்கு இத்தனை நாளை நாம் பார்த்தது ஒரு பிரஸ்தாவனா, இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ தான் விஷயத்துக்கு வரும். ராமாயண ரகசியங்கள் இதுதான் டாபிக் நமக்கு. ராமாயணத்தில் என்ன ரகசியம்? அதான் எல்லாருக்கும் கதை தெரியுமே அப்படின்னா கதை தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள ஆயிரம் ரகசியங்களை பெரிய திருமலை நம்பி சுவாமி ராமானுஜருக்கு சொல்லி, ராமானுஜர் வழி வழியாக சொல்லி நம்ம கோழியாளர் சுவாமி வரைக்கும் வந்து நம்ம வரைக்கும் வந்துன்னு இருக்கு. சரணாகதியில் ரகசியார்த்தங்கள். சரணாகதியில் ஒரு சின்ன விஷயம். ராமன் சமுத்திரராஜன்கிட்ட சரணாகதி பலிக்கலை. ராமனுடைய சரணாகதி பலிக்கலை. ஏன் பலிக்கலைன்னு எழுதுறது. ராமன் சரணாகதி பண்ணார். திருப்புல்லானியில் 3 நாள் படுத்துட்டே இருந்தார். தர்பசயன ராமன் நன்னா போய் சேவிக்கிறோம். 3 நாள் படுத்துட்டே இருந்தாரே. முதல் நாளே அவன் எழுந்து வரணுமா வேணாமா? சரணாகதி எப்பேற்பட்ட சுகுமாரமான திருமேனி எம்பெருமான். அவர் தர்பம்னா குத்தும், அதில் படுத்துட்டு இருக்கார். தர்பசயனன் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாளும் பிரதிசயன பூஷித பூமிகா பூஷித பயோதி புலினா தேசிகன் சொல்ற. பிரதிசயனம் சமுத்திரத்தை பார்த்து படுத்துன்னு இருக்க. அவருக்கு பலிக்கலைன்னா ஏன் பலிக்கலைன்னு ரகசியார்த்தங்களை எழுதுறா. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 10 விஷயங்கள் பார்க்கலாம். எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ சுவாமி அனுகிரகம். முதல்ல தேவர்கள்லாம் பிரார்த்திச்சா. ராவணன் வந்து எல்லா தேவதாஸ்ரீகளையும் அபகரிச்சுட்டான். எங்களுடைய பவரை எல்லாம் பிடுங்கிட்டான். அதனால ராவண நிரசனம் பண்ணணும்னு தேவர்கள்லாம் சரணாகதி பண்ண. முதல் சரணாகதி அங்கே. அப்போ பெருமாள் வந்து ஜக்ஞே விஷ்ணு அப்படிங்கிற. விஷ்ணு சொன்னால் நான் பிறக்கிறேன்னு சொல்லியாச்சு. இப்போது கேள்வி என்னென்னா, ராவணனை நிரசனம் ஒழிக்கிறதுக்கு ராமர் ஒருத்தர் போகணும்.
எதுக்கு 4 பேர் வந்தா? இதுதான் முதல் கேள்வி. அவ கேட்டது என்ன? ராவணன் ரொம்ப தொந்தரவு பண்றான், அவனை அழிக்கணும்னா ராமர் ஒருத்தர் போருமே, அவதாரத்தில் ஏதோ ஒருத்தர் போருமே, எதுக்கு ராம லக்ஷ்மண பரத சத்ருகன் 4 பேர் எதுக்கு? பெருமாள் அப்பவே சங்கல்பம் பண்ணி கிருத்வாத்மானம் சதுர்விதம், தன்னை 4ஆ பண்ணிக்கிறேன்னு சொன்னாலாம். எதுக்கு 4ஆ பண்ணிக்கணும்? ஒருத்தரே போருமே. இன்னும் கேட்டா அவதார பிரயோஜனம் என்ன? பகவத்கீதையில கண்ணன் சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. 3 பிரயோஜனம் சொல்றார். அவதாரத்துக்கு 3 பிரயோஜனம். 3 பிரயோஜனம். சாது பரித்ரான், சாதுக்குள்ள ரட்சிக்கணும்னா. விநாசாய துஷ்கிருதாம், துஷ்கிருத் கெட்டவாளையெல்லாம் அழிக்கணும்னா. தர்ம சம்ஸ்தாபனம்னா தர்மத்தை நிலைநாட்டணும்னு 3 சொன்ன. இந்த கெட்டவனை அழிக்கிறது அங்கிருந்தே பண்ணலாமே. இந்த கெட்டவனை அழிக்கிறத அங்கிருந்தே பண்ணலாமே அப்படின்னா அந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி. ராவணன் நிறைய புஜபல வரபல பராக்கிரமம், அவனுடைய வரத்துல என்ன கேட்டிருக்கான்? எந்த தேவர்களாலும் எந்த தெய்வங்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டான். மனுஷியாலையும் விலங்குகளை மாத்திரம் விட்டுவிட்டான். அதனால பெருமாள் அவதாரம் பண்ணியே தீரணும், மனுஷனா அவதாரம் பண்ணியே தீரணும்னு ஆயிடுச்சு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன கேள்வி அப்படின்னா, மனுஷனா அவதாரம் பண்ண ஒருத்தர் போறமே, 4 பேர் எதுக்கு? இது ஒண்ணு. அடுத்து சொன்ன இதுக்கெல்லாம் பதில் அப்படியே பார்த்துட்டே வரும். கேள்வியெல்லாம் முதல்ல பார்த்தோம், எத்தனை விதமா உள்ளுக்குள்ள ரகசியங்கள் இருக்குங்க. பதில் பார்க்கறச்ச பார்க்க, ராமனையும் சீதையையும் போய் வசிஷ்டர் சொல்லுவார், நாளைக்கு பட்டாபிஷேகம், இன்னைக்கு போய் ராத்திரி உபவாசம் இருந்து ரங்கநாதனை ஆராயணம் பண்ணு சொல்லியாச்சு. சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. விஷாலாட்சின்னு பேரு சீதைக்கு. விஷாலமான கண். எப்படி அந்த விஷாலமான கண்ணை விட்டுட்டு இருப்பேன்னு ஒரு இடத்துல சொல்றார், தம்சேயம் அசிதேக்ஷனா அப்படின்னு. அந்த சீதாதேவியும் ராமனுமா போய் அன்றைய தினம் ராத்திரி, மறுநாள் பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிருக்காங்க. அன்றைய தினம் ராத்திரி போய் ரங்கநாதன்கிட்ட பட்டாபிஷேகம் நடக்கணும்னு பிரார்த்திச்சுட்டாளா வேண்டான்னு பிரார்த்திச்சுட்டாளா? அது ஒரு ரகசியம். அடுத்து சொன்னா சதுர்நாம் கஹா சிரேஷ்டா, 3வது விஷயம். ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னால யார் வசந்தவா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ராமனா யார் வசந்தவான்னா காரணம் சொல்லணும். வெறும ராமன் அவன் அண்ணா, அவன் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிடும். சம்பிரதாயத்துல யார் வசந்தவன்? ராமனா இல்ல லக்ஷ்மணனா இல்ல பரதனா சத்ரு? ஏன் சொல்ல? அடுத்து ஒண்ணு, ஒரே சமயத்துல சீதா வாலி ராவணன் 3 பேருக்குமே ஒரு விஷயம் நடந்தது. ஒரே சமயத்துல நடந்தது. ராமனும் சுக்ரீவனும் கை கோத்துண்டப்போ சீதைக்கும் 3 பேரும் வேற வேற இடத்துல இருக்கா. அதுதான் சீதை எங்கேயோ இருக்கா, அசோகவனில் இருக்கா. வாலி கிஷ்கிந்தையில இருக்கா, ராவணன் லங்கையில இருக்கா. 3 பேருக்குமே ஒரே விஷயம் ஒண்ணு நடந்தது. எதனால சொல்ற அப்படின்னு. அடுத்து ஒண்ணு, இதெல்லாம் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் வரும். அடுத்து சொன்னா விபீஷண சரணாகதியும் போது எல்லா வானரர்களும் விபீஷணனை சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னார். அங்கதன் சொன்னார், ஜாம்பவான் சொன்னார், மைந்தன் சொன்னார், நலன் சொன்னார். எல்லார்கிட்டையும் கேட்கிறார் ராமன். யாரும் சேர்த்துக்கோன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் சொல்றதுக்கு காரணம் ஒண்ணுதான். அது தேசிகன் சொல்லிட்டார். இத்தனைக்கும் தேசிகன் தான் பதில் சொல்றார் நிறைய இடத்துல, பாதுகா சாஸ்திரத்தில். அதை பார்க்க பார்க்க என்ன காரணம், சேர்த்துக்க வேணாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதையும் பார்க்கப்படும். அடுத்தது
சரணாகதி விஷயத்துல ராமன் சிறந்தவரா, சீதாதேவி அந்த பாட்டி நிக்கிறா அவள் கூட, ஏன் அப்படிங்க, ராமன் சிறந்தவரா, சீதாதேவி சிறந்தவரா, இப்படி விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். முதல்ல சொன்னோம் ருத்வாத்மானம் சதுர்விதம், ஏன் 4 பேரா வந்தான்னு கேள்வி. தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தில் அதிகார சங்கிரக பத்தத்தின்னு இருக்கு. அந்த பத்தத்தியில் சொல்கிறார், மனுஜத்வதிரோஹிதேன சக்கியே, மனுஷனா வரணும், அவ்வளோதானே. மனுஷனா தன்னை மறைச்சி கொண்டு வரணும் பெருமாள். மனுஜத்வ திரோஹிதேன சக்கியே, மறைச்சிண்டு அதனாலே பண்ண முடியும். வபுஷைகேன, ஒரே ஒரு சரீரம் போடும். வபுஷா ஏகேன, ஒரு சரீரம் போடும். திருத்வா ஆத்மானம் சதுர்விதம், தன்னையே ராம லக்ஷ்மண பரதனா பண்ணிண்டான்னு வால்மீகி சொல்றாரு. ஒன்று பொறுமே, வபுஷைகேன விரோதினாம் நிராசே அபஜத் பரதாதி வேதம் ஈஷா, பரதனாவும் லக்ஷ்மணனாவும் சத்ருகனாவும் பெருமாளே 4ஆ வந்தார். ஏன் அப்படின்னா ஸ்வயம் ஆராதயித்தும் பதாவனித்வம், யாருக்குமே பகவானுடைய பாதுகை ஆராதனம் எப்படி பண்றதுன்னு தெரியல. இதுதான் அதனால பெருமாளே பரதனா வந்து பரதன் ராம பாதுகை ஆராதனை பண்ணி முதல். அதனால தான் பாதுகா சகஸ்ரம் 1000 ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகம் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜா. பாதுகைக்கு ஆராதனம் பண்ணி இப்படி இப்படி பண்ணணும்னு பக்தி, பாதுகா பக்தியை காண்பிச்சு கொடுத்தோம் பரத். அதனால தான் ஸ்வயம் ஆராதயித்தும் பதாவணி துவாம், பாதுகாராதனம். பாதுகானா ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்களை எப்படி ஆராதனம் பண்ணணும்னு பரதன் ராம பாதுகை ஆராதனம் பண்ணி காண்பிச்சதுனால. ஏன் அப்படின்னா சாதாரணமாகவே பாருங்க, ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. காட்டுக்கு போனா போனான்னு சொன்னான். காட்டுக்கு போகணும் எப்போ சொன்னான்னா 25வது வயசுல தான் சொன்னான். ராமனுடைய 25வது வயசுல தான் காட்டுக்கு போகிறான். 24 வருஷம் முடிஞ்சு விட்டோம். 12வது வயசில் கல்யாணம், 12 வருஷம் ராஜ்யத்தில் இருந்தார். 24 முடிஞ்சு 25வது வருஷத்தில் தான். அது சாதாரண தர்மம். குழந்தைகளே அப்பா பேசி கேட்குறதே இப்படிலாம், எதாவது வாங்கி கொடுத்தா கேட்கணும், முடிஞ்சு போச்சு ஆச்சா. அதனால பித்ருவாக்கிய பரிபாலனம் ராமன் பண்ணாங்கிறது பெரிய விஷயமா சொல்லலை. லக்ஷ்மணன் பண்ணது அப்படின்னு பார்த்தா பகவத் சேஷன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான். ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் பிரதானமாக வச்சுருந்த. பெருமாளுக்கு கைங்கரியம் எப்படி பண்ணணுங்கிறத காண்பிச்சு கொடுத்தவர் லக்ஷ்மணன். அதனால தான் அடுத்து தானே லக்ஷ்மணனா ஆனார். அடுத்து பரதனா. பரதன் என்ன பண்ணாருன்னா பகவத் பாரதந்திரியம், அதாவது பெருமாளுக்கு பிடிச்சபடி கைங்கரியம் பண்ணுறது. 2 விஷயம் இருக்கு. கைங்கரியம் பண்ணுறது ஒன்று, பிடிச்சபடி கைங்கரியம் பண்ணுறது. ஆச்சா, நம்ம இஷ்டத்துக்கு கைங்கரியம் பண்ணுறது இல்லை, பெருமாளுக்கு பிடிச்சபடி பண்ணுறது அது பாரதந்திரியம். கடைசியாக வந்து சத்ருகனாய் பெருமாளுடைய அவதாரம் பாகவத பாரதன். இதெல்லாம் காட்டிலும் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை அப்படின்ற ஆழ்வார். அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். அதாவது பெருமாளை காட்டிலும் பாகவதாளுக்கு கைங்கரியம். பரதனுக்கு தவிர யாரையுமே தெரியாது சத்ருகன். பரதனை தவிர யாரையும் தெரியாது. பரதன் எங்கே போனாலும் பின்னாலேயே ஒரு மஞ்ச பையன் மாட்டின்னு போனான். எப்படி போவான் அப்படியே போனான். அப்படியே எழுதினார் வால்மீகி. கச்சதா மாதுளகுணம் பரதேன கதானகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீதா பிரீத்தி புரஸ்ஸர. ஆசையா போனான்னு அர்த்தம், ஆசையா பின்னாலேயே போனான்னு அர்த்தம். அது பாகவத கைங்கரியம். இப்படி பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக ராமன் பண்ணது சாமானிய தர்மம். லக்ஷ்மணன் பண்ணது வசந்த தர்மம். அதை காட்டிலும் வசந்த தர்மம் பரதன் பண்ணது. அதை காட்டிலும் வசந்தது சத்ருக்னன் பண்ணது பாகவத பாரதந்திரியம் அப்படின்ட்டு கைங்கரியம். இப்போ இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி.
லக்ஷ்மணன் 5-6 கேள்வி கேட்டேனே, அதுலேயே இது வந்துடும். லக்ஷ்மணன் வந்து காட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டான் ராமனோட கூட. ஆனால் சீதாதேவியே மன்னாடின்னு இருந்தா என்ன கூட்டின்னு போங்கிறதுக்காக. எத்தனையோ, அதாவது 7-8 சர்க்கங்கள் அயோத்தியா காண்டத்தில் சீதாதேவி அவ்வளோ மன்னாடுவா, எப்படியாவது கூட்டிகிட்டு போவோம். ராமனை வெசு நிந்திச்சு ராமன் மனசில் ஒரு கிளேஷம் வந்து தான் சரி வான்னு சொல்கிறார். ஆச்சா, அப்போது அந்த ஸ்லோகங்கள்லாம் சொன்னால் பெருசாகும். அப்போது லக்ஷ்மணன் அந்த சீதாதேவி ராம சீதாதேவியினுடைய மாளிகை வாசல்லையே இத்தனையும் கேட்டு நின்று ஆடாதா கூட பிறந்த, அதான் அர்த்தோவான்னு பேர். பத்னிக்கு வேதத்தில் அர்த்தோவா பாதின்னு அர்த்தம். புருஷனில் பாதி பத்னின்னு. இந்த பாதியாக இருக்கிறவாளே இவ்வளோ கஷ்டப்படுறாளே கூட போகிறதுக்கு, கூட்டின்னு போகிறதுக்கு கஷ்டப்படுத்துகிறாரு, நம்மளை எங்கேருந்து கூட்டின்னு போவோம் அப்படின்னு ரொம்ப மனசு கலங்கிட்டார். மனசு கலங்கிட்டு என்ன பண்ண, சரி லக்ஷ்மணன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆதிசேஷன் 1000 தலை 1000 நாக்குகள், அப்பேற்பட்ட வாக் சாதுரியம் கொண்டான். அப்போது ராமன் வெளியில் வரார் அரண்மனையிலேருந்து. வந்த பிற்பாடு லக்ஷ்மண சரணாகதி கட்டம் இது. சப்ராபிச்சரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தனः சீதாம் உவாச அதியசா ராகவம் ச மகாவிரதம். முதல்ல காலில் விழுந்தா சாஷ்டாங்கமாக. காடம் நிபீட்ய இருக பிடிச்சிண்ட ராமனுடைய திருவடியை. இது லக்ஷ்மண சரணாகதியில் ஒரு விஷயம். இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம், அதுதான் ரகசியம். இது சாதாரண விஷயம், உள்ளே இருக்கிறது ரகசியமாக சொன்னார். சரணாகதி பண்ணுறேன்னு. அப்போது ராமன் கேட்குறார், தேவலோகம் வேணுமா உனக்கு? காட்டை தவிர மீதியெல்லாம் கேட்பார். காடை கூட்டின்னு போகிறத தவிர மீதியெல்லாம் கேட்பார். தேவலோகம் வேணுமா? எல்லா தேவலோகத்தையும் எழுதி கொடுத்துருவீங்க. இல்லை தேவர்களாக ஆகணுமா நீ? இல்லை லோகத்து ஐஸ்வர்யம் எல்லாம் வேணுமா? எழுதி கொடுத்து அப்படின்னு கேட்பார். சொல்லுவார், ந தேவலோகாக்கிரமணம், தேவலோகம் ஒன்றும் வேண்டாம். நாமரத்வம் அகம்பிரிணே, தேவர்களாகவும் ஆக வேண்டாம். ஐஸ்வர்யம் வாபி லோகானாம், அத்தனை லோகத்தினுடைய ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம். பின்ன என்னதான் வேணும்? அது எல்லாம் நான் கேட்ட 3மே வேணான்னா நன் அபோவ் அப்படிங்கிறாலே, ஒன்றுமே இல்லை 3 இல்லை அப்படின்னு ஒன்று இருக்கணும். 3 அந்த மாதிரி அவன் சொன்னால், ராமையே நத்வயா வினா, உம்மை தவிர எதுவும் வேண்டாம். இதுதான் சேஷத்துவம். உம்மை தவிர எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக சொல்லுவார். சரி நம்ம கிளம்பலாம்னு சொல், இதுதான் முக்கியம். நாம் கிளம்பலாம், இவரை கூட்டின்னு போகிறேன்னே சொல்லலை. நாம் கிளம்பலான்னு சொன்னால், நீ எங்கே கிளம்புறாய் அப்படின்னு, காட்டுக்கு தான்ண்ணா அப்படின்னு. உன்னை கூட்டின்னு போகிறேன்னே சொல்லலையே, நீதான் முதலையே சொல்லிட்டீரே அப்படின்னு. இது பாருங்க, இங்கே நீர் தான் முதலையே சொல்லி, அனுஜாத பூர்வமே முதலையே சொல்லிட்டீரே என்ன, நான் எங்கே சொன்னேன் அப்படிங்கிறார் ராமன். ஆச்சரியமான விஷயம். அயோத்தியா இதெல்லாம் சம்ஸ்கிருத ஸ்லோகம். நான் எங்கே சொன்னேன் அப்படின்னு. கௌசல்யிட்ட நீ இது போய் சேவிச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிச்சு. நாங்கள் போகிறோம்னு சொல். நாங்கள் போகிறோம்னா சம்ஸ்கிருத்தில் நாங்கள்னா மினிமம் 3, ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம். நாங்கள் 2 பேர் போகிறோம்னு சொல்லியிருக்கணும், தந்தையும் சீதையையும், இல்லையா? நாங்கள் போகிறோம் அப்படின்னு நகான்னு பதம் சொன்னாராம். கேட்டுட்டே இருக்காரு. அதுதான் ஆதிசேஷன். ஆதிசேஷன்னா நம்ம கேட்கறதும் சரி சொல்கிறதும் சரி ரொம்ப சமர்த்தம். அச்சா, பாம்புக்கு பேரே சக்ஷுஸ்ரவான்னு பேர் சம்ஸ்கிருத்தில். கண்ணும் காதும் ஒன்று தான். இது வேலை செய்யச்சா அது செய்யாது, அது வேலை செய்யச்சு இது செய்யாது. தமிழில் கட் செவி, கண்ணு தான் செவி, சக்ஷு ஏவ ஸ்ரவஸ். அதனால் அதான் தாயார்கிட்ட சொல்லிட்டீரே நான் கிளம்புறோம் அப்படின்னு. உடனே ராமன் அதை காட்டிலும் சமத்காரமாக
நான் சொன்னது சரி, அது ஆத்மனே பகுவச்சனம்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்மளையே ப்ளூரலில் சொல்லிப்பாங்க. நாங்கள் போகிறோம் அப்படிம்போது சில சமயம் நான் ஒத்தந்தான் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ப்ளூரலில் சொன்னோன்னா அடுத்த ஒரு காரணம் சொல்கிறேன். அது பரவாயில்லன்னா சீதாதேவிகிட்ட கொஞ்ச நாள் முன்னால் சொன்னேன். என்ன சொல்லியிருந்தா, பிராத்ருபுத்ரௌ சமௌ சாபி திரஷ்டவ்யௌ ச விசேஷதா त्वया भरतशत्रुघ्नौ प्राणै प्रियतरो मम. சீதா, உன்னை கூட்டின்னு தான் போக முடியாது. பரதனையும் சத்ருக்னனும் புள்ள மாதிரி சமயம் மாதிரி பார்த்துக்கணும். என்னுடைய பிராணன் அவா நினைவே அப்படின்னு சொல்லிடணும். அங்கே என்னை விட்டுட்டு அப்போ என்னை கூட்டின்னு போகிறதா தானே அர்த்தம். இதுதான் கேள்வி. பிராத்ரு புத்திரௌ சமௌ, பிராத்தா மாதிரி புத்திரன் மாதிரி யாரை பார்த்துக்கணும்? பரத சத்ருக்னவுன்னு சொன்னீர். அப்போ உன் அபிப்பிராயம் என்ன உள்ளுக்குள்ள? இவனை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தானே. அதனால தான் நான் முன்னே கிளம்பி நிற்கிறேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. சரி வான்னு சொல்லியாச்சு. வான்னு சொல்லிச்சு. ஒரு விஷயம் சொல்ல, வசிஷ்டருடைய ஆசிரமத்தில், அதாவது ஜனகருடைய யாகத்தின் போது வருணனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட பானங்கள் அம்பரா தூணி எல்லாம் இருக்குது. அதுதான் விசேஷமானது. அதை எடுத்துன்னு வா, காட்டுக்கு போகலான்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போது லக்ஷ்மணன் அப்படி சேஷத்துவத்தில் நின்னான்னு பார்த்தோம். பாரதந்திரியம்னா என்ன சொல்லிருக்கேன்னா, பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரி கைங்கரியம் பண்ணுறது பாரதந்திரியம். ஆனால் லக்ஷ்மணன் சேஷத்துவத்தில் இருக்கான்னு சொன்னோம். பரதன் பாரதந்திரியத்தில் இருக்கான்னு, பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரி. எங்கே பிடிச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னா, நேராக வந்தான். மாமா ஆற்றுலேருந்து வந்தான். மாமா பேர் யுதாஜித்துன்னு பேர். மாமா ஆற்றுலேருந்து வந்தான். வந்து பார்த்தா அரண்மனையில் யாரையும் காணும். ராமனை காணோம், லக்ஷ்மணனை காணோம். அரண்மனை சூன்யமாக இருக்குது. கை உள்ள நுழையச்சே ராஜன் அப்படின்னு கூப்பிடுவான். யார் ராஜன்? தசரதர் என்னன்னா, அவருக்கு ஏதாவது என்ன, ராமன் இருக்காரு பெரியவர், அவர் என்னன்னா என்ன ராஜன்னு கூப்பிடுறேன்னு அப்பவே தரைப்பட்டா மாதிரி விழுந்தான்னு எழுதுறாரு பெரியவாச்சன். அப்போ எப்படியோ இவெல்லாம் காட்டுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சு நேராக போய் மந்திரிமார்களோட போய் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் திரும்பி வரணும்னு. திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிவிட்டார். பரதன் சரணாகதி பண்ணுறாங்க. இது முக்கியம். பரதனுடைய சரணாகதி ராமன்கிட்ட பலிக்கலை. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தேவர்கள் சரணாகதி பண்ணியிருக்கான். அதுக்காக தான் இவர் கிளம்பி வந்திருக்கார். நடுவில் ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ? வசிஷ்டர் சொன்னார், நாளைக்கு பட்டாபிஷேகம், நீயும் சீதையுமா போய் ராத்திரி சாப்பிடாம உபவாசம் இருந்து குலதெய்வமான ரங்கநாதனுக்கு அர்ச்சனை பண்ணுவோன்னு சொன்னார். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத். விஷாலாட்சியான சீதையோட கூட உபவாசம் இருந்து அன்னைக்கு ராத்திரி போகும். இவா ரெண்டு பேருமே போய், ராமன் நேர போய் ரங்கநாதனை ஒழிஞ்சு சேவிச்சு, சீதை வசிஷ்டர் சொல்கிற மாதிரி அப்படின்னு ஆரம்பித்தா சீதாதேவிக்கு தெரியாதா? சீதா ரெண்டு பேருமா சேர்ந்து தான் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கான். ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல வந்தால் ஒன்றா சேர்ந்தா. அது சீதாவில் நம்ம அப்புறமா பார்க்கப்படும். அப்போது நீ என்ன வேண்டிக்க முடியும்? பொதுவாக கேட்பணும் பெருமாள்கிட்ட. பெருமாளே, அதனால தான் பெருமாளாலே வேண்டப்பட்டதால அவர் பெரிய பெருமாள். ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள்னு ஏன் பேர்? ராமனுக்கு பெருமாள்னு பேர். பெருமாளாலே வேண்டப்படுறதாலே பெரிய பெருமாள். பெரிய பெருமாள்கிட்ட என்ன கேட்குறீங்க? என்ன கேட்கணும்? வசிஷ்டர் சொன்ன குலகுரு ஆச்சாரியன் நல்லா போச்சுப்போம். அதை கேட்டீங்கன்னா நாளைக்கு பட்டாபிஷேகம் நடந்ததுன்னா ராவண நிரசனம் நீர் பண்ணியிருக்கிறே, தேவர்களுக்கு சரணாகதி கொடுத்திருக்கிறே, என்ன இருக்கு? அப்போ என்ன பண்ணுறது? பட்டாபிஷேகம் அப்புறம் நடக்கலாம், முதல்ல சரணாகதி பலிக்கணும். அதனாலே நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். அது முக்கியம். அதனால தான் அது நடந்தது. போயாச்சு காட்டுக்கு. பரதன் வரான். பரதன் சரணாகதி பண்ணான். தேவர்கள் சரணாகதி பலிக்கிறதுனால பரதனுடைய சரணாகதி இங்கே பலிக்கல. திருப்பி வரல ராமன்.
ஏன்னா அங்கிருந்து அப்படியே தண்டகாரண்யம் போகணும், அங்கிருந்து ஜனஸ்தானம் போகணும், அங்கிருந்து லங்கைக்கு போகணும். இதெல்லாம் கணக்கு. ஏன்னா மேலேருந்து இறங்கி வர பரமபதத்திலேருந்து க்ஷீராப்தி, க்ஷீராப்தியிலேருந்து அயோத்தி, அயோத்தியிலேருந்து தண்டகாரண்யம், தண்டகாரண்யம் ஜனஸ்தானம், ஜனஸ்தானத்துலேருந்து லங்கை வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்பி வரணும். அதுக்காக தானே அங்கிருந்து கிளம்பி வரது அப்படின்னுட்டும். அதனால பரத சரணாகதி பலிக்கலை. ஆனால் இங்கே தான் ஒரு ரகசியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, லக்ஷ்மணனை காட்டுக்கு வராதேன்னு சொன்னார். ஏதோ பேசி ராமருடைய வார்த்தையவே வச்சு மடக்கி எப்படியோ வந்தார். பரதனை நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு கேட்டான் பெருமாள். நீ திரும்பி போ, ராஜ்ய பரிபாலனம் பண்ணு. நான் திரும்பி போகிறேன், ராஜ்ய பரிபாலனம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். சேஷத்துவம் பாரதந்திரியம்னு ரெண்டு சொன்னேன். சேஷத்துவம்னா கைங்கரியம் பண்ணுது, பாரதந்திரியம்னா பிடிச்ச மாதிரி கைங்கரியம் பண்ணுது. இவா ரெண்டு பேருக்கு உண்டான டைட்டிலோட இல்லை. வேண்டான்னு சொன்னா கூடவே வந்தான். திரும்பி போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுனா பண்ணலை. ஆனால் இது ரெண்டுத்தையுமே ஒருத்தர் பண்ண. அதனால அவள் தான் வசந்தவான்னு சொல்லிட்டார். யாருன்னு பார்த்தா பாதுகா தேவி. பிராதுர்நியோகே பணிவர்த்தமானம் ராஜ்யாபிஷேகம் ச பரித்யஜந்தம் ராமானுஜௌதௌ நனு பாரதந்திரியாத் உபௌ உபாபியாம் பவதி ஜிகாய. ஆச்சரியமா சொல்ற. பிராதுகு நியோகேபி அனிவர்த்தமானம். அதாவது அண்ணா வேண்டான்னு சொல்லியும் வந்தவன் ஒருத்தன். ராஜ்யாபிஷேகம் ச பரித்யஜந்தம். ராஜ்யம் நீ பரிபாலனம் பண்ணு, அப்பா உனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லியும் வேண்டான்னா உள்ளத்த பரதன். ஆனால் ஒருத்தர் சேஷத்துவத்தில் நிலை நிற்கலை, இன்னொருத்தர் பாரதந்திரியத்தில் நிலை நிற்கலை. ராமானுஜௌ ரெண்டு பேருக்குமே ராமானுஜன் பேர். அனுஜன் தான் தம்பி, ரெண்டு பேருமே ராமனோட தம்பி. லக்ஷ்மணனோ ராமானுஜௌ டூயல்ல போடுற தௌ நனு பாரதந்திரியாத். ரெண்டு பேரையும் பாதுகா தேவி ஜெயிச்சு கொடுத்து. ஏன்னா திரும்பி போனால் பாதுகா போச்சு, பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னா பண்ணிடுத்து. அதனால்தான் சேஷத்துவத்திலையும் பாரதந்திரியத்திலையும் லக்ஷ்மணனை காட்டிலும் பரதனை காட்டிலும் பாதுகா தேவி வசந்தவள்னு. உபௌ உபாபியாம் பவதி ஜிகாய. பாதுகா தேவி 14 வருஷம், அதாவது அந்த வம்சம், அந்த ரேஸில் சூரிய வம்சத்தில் பாதுகா தேவிக்கு ஒரு இடம். அப்படியே லைனாக போடுவாளோ எத்தனை ராஜா இருந்தான்னு. அதில் பாதுகா தேவி 14 வருஷம் ஆண்டாங்க. அதை சுவாமி தேசிகன்னு சொல்கிறார். லக்ஷ்மணன் சேஷத்துவம் சொல்கிறாளே, அதுலேருந்தும் கொஞ்சம் நழுவிட்டான். பரதன் பிடிச்ச கைங்கரியம் பண்ண பிடிச்சது ரெண்டு சொன்னால் ஒன்று தான் பண்ணான். திரும்பி போனால் பாதுகைக்கு நீ ஆட்சி பண்ணுன்னா நந்தி கிராமம்னு ஒரு இடம், அங்கிருந்து ஆட்சி பண்ணியிருந்தான். பாதுகா தேவி தான் ஆட்சி. அதனால உபௌ உபாபியாம் பவதி ஜிகாயன்னு சொன்ன. இது ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம், ராமனுடைய சரணாகதி ஏன் பலிக்கலை அப்படின்னு கேள்வி. ராமன் என்ன பண்ணார்? சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பண்ணார் ராமன். சரணாகதி பண்றச்சு 3 நாள் பூர்த்தியா அப்படியே அந்த மணலில் படுத்துங்க, தர்பையை போட்டு படுத்து. தர்ப சயன ராமர் அப்படின்னு சொல்லுவோம். திருப்புல் அணை, அதான் திருப்புல்லாணி வந்து திருப்புல் அணை. புல் தான் அணை, படுக்க ஆச்சு. பெருமாள் படுத்துங்க. சமுத்திரராஜன் வந்தா அவன்கிட்ட கேட்டு எப்படி வழியோ போயிடலாம், அந்த பக்கம் லங்கைக்கு போகலான்னு பார்த்தேன். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அது கோபம் வந்துருக்கு.
ராமனுக்கு கோபமே வராது. அவருக்கு ராமனுக்கு பேரே ஸ்தானக்ரோதகான்னு பேர். கரெக்டான இடத்துல கோபம் வரும், கரெக்டான நேரம் வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான். கோபம் வரலாம் எல்லாருக்கும், ஏன்னா எல்லாரும் மனுஷால் தானே. ஆனாலும் உத்தமாக க்ஷணகோபஸ்யாத்துன்னு சொல்கிறேன். உத்தமர்கள் யாருன்னா கொஞ்ச நாளை தான் கோபம் இருக்கணும். கோபம் வருஷம் முழுக்க இருந்து என்ன பிரயோஜனம்? அது ராட்சசன் ஆயிடுவா, ரஜோகுணம் ஆயிடும். அதனால திடீர்னு பார்த்த லக்ஷ்மணனை கூப்பிட்டார். சாபமானைய சௌமித்ரே, சௌமித்ரே சுமித்ரா பிள்ளையே, லக்ஷ்மணனே சாபமானைய அப்படின்னு எழுறா வில்லன். சாபமானைய. அடுத்தது சராம்ஷ ஆசி விஷோபமான், பானங்களை எடுத்துன்னு வானான். வெறும் வில்ல எடுத்துன்னு வந்தாங்க. பானங்களும் எப்படி? நியூக்ளியர் வெப்பன். அதுதான் ஆசி விஷம் அப்படிங்கிற. அப்படி போய் பானம் அடிக்க வேண்டாம். பானம் போறச்சியே அதில் காற்று பட்டு எதிரிகள் மேலே அந்த காற்று பட்டாலே அவன் போயிடணும். ஆசி விஷ உபமான் பானான்னு எடுத்துன்னு வா. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை. சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்பியாம் யாந்து பிளவங்கமா சொல்லிட்டேன். இந்த சமுத்திரத்தை வத்தடிச்சுடுறேன். நம்ம குரங்குகள் மொத்தம் 70,000 பேர், 70,000 பேர் அப்படியே நடந்தே போடும். இப்போ தரையில் நடக்கிற மாதிரி அப்படியே நடக்கட்டமே அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ தடால் கிளம்பி வந்துட்டான் சமுத்திரராஜன். 3 நாள் முதல் நாள் மரியாதையாக வந்துருக்கணும். பெருமாளே சரணாகதி பண்ணுறது. பெருமாள்கிட்ட தான் எல்லாரும் பண்ணுறான். ஆனால் பெருமாள் சரணாகதி பண்ணுறது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் 1 நாள் 2 நாள் 3 நாளாயும் வராமல் அவனை ஒழிச்சு கட்டுறேன்னு கோபம் வரைச்சு வந்துவிட்டான். இப்போது இங்கே நடந்த விஷயத்தையும் சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே என்ன ரகசியங்கள்லையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் வந்தான், கை கூப்பினா, சுவாமி என்னை மன்னிச்சுடும் விட்டுடும்னா கை கூப்பிட்டாலே போகிறோம் பெருமாள்கிட்ட, வேறு எதுவுமே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பெருமாள்கிட்ட என்னன்னா சர்வ சுலபம். ஒரு தடவை கையை கூப்பிட்டா போதும். ஒரு தடவை கை கூப்பிட்றானான்னு பார்த்துப்பேன் பெருமாள். அதை கூட கூப்பாமல் இருந்தால் என்ன பண்ணுறது? அஞ்சலின்னு சொல்கிறாலும் நான் அஞ்சலிங்கிற பார்த்துக்க என்ன அர்த்தம்? அப்படின்னா பெருமாள். அகாரார்த்தா விஷ்ணு. அப்படின்னா பெருமாளுக்கு, பெருமாளை. ஜலயதி, ஜலயத்தின்னா ஜலம்னா உங்களுக்கு தெரியும், நீர். நீர் பிண்டமாக உருக்கிடும். எந்த காரியம் பண்ணால் பெருமாளுக்கு நீர் பிண்டமாக உருக்கிடுமோ அந்த காரியத்துக்கு அஞ்சலின்னு பேர். ஜலயத். இப்படி பண்ணால் அவர் உருகிடுவார். இப்படி பண்ணதான் மாட்டார். பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுவார், அதாவது அவர் கீழே இறங்கி வரத்துக்கு அவருடைய இச்சை, இச்சைனா சங்கல்பம் காரணம். பெருமாள் இறங்கி வரத்துக்கு நாம் இங்கிருந்து மேலே போகிறதுக்கும் நம்மளுடைய இச்சை தான் காரணம், விருப்பம்தான் காரணம். ஆனால் ரெண்டுத்துல ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லுவார். அவருடைய விருப்பம் உண்மையாகவே இருக்குது, இங்கே இருக்கிறவா விரும்புகிறதே இல்லை. இவளுடைய விருப்பமே படுறது இல்லை. அவருடைய விருப்பம் அதிகமாக இருக்குது. அதனால தான் எத்தனையோ அவதாரங்கள், 10 அவதாரம் சொல்கிறா. பாகவதத்தில் 24 அவதாரம் சொல்கிறா. பெருமாளே தன் வாயால் சொல்கிறீங்க எத்தனை அவதாரம் பண்ணேன் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்வார், பகூனிமே வெதீதானி ஜென்மானி அப்படின்னு. எத்தனை அவதாரம் பண்ண எனக்கே தெரியாது, நிறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா கணக்கு வேணால் சொல்கிறேன், ஆனால் ஒன்றால் கேட்டுக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஜென்மம் பல பல செய்தி. நம்மாழ்வார் பாசம் எத்தனை ஜென்மா பண்ண. இன்னொரு இடத்துலையும் சொல்வார் நம்மாழ்வார், சூழல் பல பல உள்ளான். சூழல்னா அவதாரம். எத்தனை அவதாரம்னா வேதம் சொல்லும், அஜாயமானஹா பகுதா விஜாயதே. அஜாயமானஹா பிறப்பு இலி, பல்பிறவி பெருமான். இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும் நம்மாழ்வார். பிறப்பு இலி, பிறப்பே இல்லாத எம்பெருமான். பகுதா ஜாயத்தே விஜாயத்தே பகுதா விஜாயத்தே, பல 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 பலவா பிறக்கிறான். இப்படி எம்பெருமான் ஸ்தானக்ரோதன் கோபம் வந்தது. அவன் வந்தான், கை கூப்பினான், சரணாகதி பண்ணான். உடனே கை கூப்பினவுடனே பெருமாள் உருகிட்டார். சரி, நான் அம்பை தொடுத்தாச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. இதுதான் முக்கியம் சரணாகதியில் ஒரு விஷயம். அதாவது நம்ம பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணால் நம்ம இத்தனை நாள் பண்ண பாவெல்லாம் எங்கே போய் தொலையும்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ரகசியத்திரை சாரன்னு சுவாமி தேசிகன் சொல்கிறாங்க. கவலைப்படாதே. பெருமாள் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய விரோதிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார்.
அவ்வளோதான். அது எங்கே கண்டோம்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில். அவன் கேட்பார், சரி இந்த அம்பை எங்கே விடணும்னு கேட்பார். ஏன்னா ராம பானம் தொடுத்தாச்சுன்னா விட்டாகணும், பெருமாளாலேயே திருப்பி எடுக்க முடியாது. அப்போ அவன் சொல்லுவான், எனக்கு வடக்கு பக்கம் நிறையா மலைகள்லாம் இருக்குது, என்னுடைய கதி போகிற வழியை தடுக்கிறது, சமுத்திரம் சொல்கிறது போகிற வழியை தடுக்கிறது, அதை நீர் பொடி பொடியாக பண்ணிட்டீங்கன்னா போகும், அங்கே விட்டுருவேன். சமுத்திரராஜனுடைய விரோதியின் பேரில் பிரயோகம் பண்ணும், சரணாகதன் அவனுடைய விரோதியின் பேரில் பிரயோகம் பண்ணார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் சரணாகதி பெருமாள்கிட்ட பண்ணலாம், நம்ம பாவங்கள்லாம் எப்படி தொலையும்னு கவலைப்பட வேண்டாம். நம்மாழ்வார் பாசுரம், வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றமும் தாங்கள் தங்கற்கு நல்லனவே செய்வோம். வேங்கடத்துறைவார்க்கு நமஹா அப்படின்னு சொன்னா போகிறோம், திருவேங்கடமுடையானுக்கு நமஹான்னு சொல்லுங்க. வினை மேல் வினை முற்றமும் வேங்கடங்கள்னு சொல்கிறோம். வேம்னா வெந்து போயிடுமா, வெந்து போயிடுமா, தீயினில் தூஷாகும். ஆண்டாளுடைய போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் மூணுத்தையும் சொல்லிட்டார். பாஸ்ட்டு, இப்போ இருக்கிறது ஃபியூச்சர். போய பிழையும் இதுக்கு முன்ன பண்ணதெல்லாம் போயிடும், புகுதருவான் வரப்போதெல்லாம் போயிடும், நின்றனவும் இப்போ எல்லாமே தீயினில் தூஷாகும். அதைத்தான் அவையே நம்மாழ்வார் பாசுரம். வேம் கடங்கள், கடம்னா பாவம், பாவங்கள்லாம் வெந்து போய், அதான் திருவேங்கடம்னா என்ன அர்த்தம், வேம் அந்த மலைக்கே பேர். மலையை பற்றி பார்க்க போகிறோம் சுவாமி, ஒரு 10 நிமிஷம் அதை வேறு சொல்லுங்கள். திருவேங்கடம் மலை இன்னும் இதில் ஒரு 4-5 விஷயங்கள் இருக்கு. இப்போது ராமனுடைய சரணாகதி ஏன் பலிக்க, அதான் கேள்வி. அவன் சமுத்திரராஜன் கை கூப்பிடா முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் ராமர் முதல்ல 3 நாளாக கடந்தாரணும், அவருடைய சரணாகதி ஏன் பலிக்கலை அப்படின்னா, சரணாகதிக்கு முக்கியமாக 2 விஷயம் வேணும், ரொம்ப முக்கியம். என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும், எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லணும், 2 முக்கியம். ஆச்சா, இது பெருமாள்கிட்ட இல்லை, இதுதான் ரகசியம். பெருமாள் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா ஆளுமையும் பெருமாள் தரும், கவர்னன்ஸும். அதே மாதிரி அந்த நலனை கொண்டு சமுத்திரத்து மேலேயே அணை கட்டினார். சமுத்திரராஜன் வரலைன்னாலும் தெரியும், நலனை கொண்டு அணை கட்டலாம் அப்படின்னுட்டு. அதனால வேற கதியும் இருக்கு. ஆக்கிஞ்சின்யம் அனன்ய கதி ரெண்டுமே பெருமாள்கிட்ட இல்லாததுனாலே பெருமாளுடைய சரணாகதி பலிக்கலை. இதுதான் விஷயம். ஏன்னா நமக்கெல்லாம் சரணாகதி பண்ணால் ஒன்றுமில்லைன்னு சொல்லணும், ரொம்ப முக்கியம். அகிஞ்சனோ அனன்யகதி சரண்ய தொத்தாத மூலம் சரணம் பிரபத்யே. ஸ்தோத்திர ரத்னத்திலே ராமநாச்சாருடைய அகிஞ்சனா ஒன்றுமில்லைன்னு சொல்லணும். கிஞ்சனா கொஞ்சம், சுவாமி நான் கொஞ்சம் வச்சுருக்கேன், இதை வச்சுன்னு என்னை எப்படியா ரட்சிக்குமேன்னு சொல்லக்கூடாது. ரட்சிக்க மாட்டேன், வச்சுருக்கியோன்னா அதையே நீ பெருசு பண்ணிக்கோன்றுவேன் பெருமாள். அனன்ய கதிஹி, எனக்கு வேறு இடமும் இருக்குது ஆனாலும் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாலும் ஒத்துக்க மாட்டேன். அகிஞ்சனா அனன்யகதிஹி 2 சொல்லணும். ஆக்கிஞ்சின்யம் அனன்யகதித்துவம். ஆக்கிஞ்சம் ஒன்றுமில்லை, கை முதல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். வேறு கதி இல்லைன்னு சொல்லணும். புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அழ்வார் புகழ் ஒன்று இல்லா அடியேன். புகழ் அப்படின்னா கதி, அதான் புகழிடம் சரணாகதி. புகழ் ஒன்று இல்லா ஆழ்வார் பாசம். அடியேன் அடிக்கீழ் அமர்ந்து தொத் பாதமூலம் சரணம். அது சம்ஸ்கிருதம், இது தமிழ். ஆச்சா, அதனால ராமர்கிட்ட ஆக்கிஞ்சின்யமும் அனன்யகதியும் இல்லாததாலே ராமருடைய சரணாகதி பலிக்கலைன்னு ராமானுஜர் அந்த 18 ரகசியம் சொன்னாரே, இது 7வது ரகசியம். 18 லைனாக இருக்குது, ரொம்ப நாளை ஆகிடுங்கிறதுனால ஒரு 2-3 தான் வச்சுருக்கு. இது 7வது ரகசியம். ராமர் சரணாகதி பலிக்காதது காரணம் இதுதான், ரகசியமான விஷயம். சரி, முடிஞ்சது. அடுத்து பார்த்தோம் விபீஷண சரணாகதி. முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், விபீஷணனை சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு
எல்லா வானரர்களும் சொன்னான். முதல்ல அங்கதன் சொன்னான். அங்கதன் தான் ராஜா, யுவராஜன். அவன் சொன்னான், சத்ருகிட்டேருந்து வந்திருக்கான். அவன் சத்ரோ சகாசாத் சம்பிராப்தா சர்வதா சங்கிய ஏவஹி அப்படின்பா. எப்போவும் அவன் மேலே ஒரு டவுட் வச்சுக்கோ சுவாமி. சத்ருகிட்டேருந்து வந்திருக்கான், வேணா ஒன்று பண்ணலாம், அவனை பரீட்சை பண்ணிட்டு எடுத்துக்கலான்னு சொல்லு. இப்போ இங்கே ஒரு சந்தேகம் வந்துடும். அவனை பரீட்சை பண்ணணும்னா அவனை சேர்த்துனானுமோ? சேர்த்தா தானே பரீட்சை பண்ணணும். இந்த அந்யோன்யாசிரிய தோஷம்னு பேர் சம்ஸ்கிருத்தில். அதாவது இதை பண்ணால் அது ஆகும், அதை பண்ணால் இது ஆகும்னா, அதாவது ஒரு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, அவனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் சித்த பிராந்தியோடு இருக்கான் அவன், அதனால் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னா, இது சரியானாதான் கல்யாணம் ஆகும் அப்படின்னா இதுக்கு அந்யோன்யாசிரிய தோஷம். அதுபோல் அவனை சேர்த்துக்கலாமா வேணாமான்னு இருக்கச்சே சேர்த்துண்டு பரீட்சை பண்ணு அப்படின்னா சேர்த்துக்கிறதே கூடாது. அதனால் அங்கதன் சொன்னதை ஏற்றுக்கலை. அடுத்தது மைந்தன்னு ஒரு பெரிய சீனியர் குரங்கு, அவர் சொன்னார், பரீட்சையெல்லாம் பண்ண வேண்டாம், இங்கிருந்து ஒரு ஒற்றனை அனுப்பிச்சு லங்கைக்கு பார்த்து இவன் எப்பேற்பட்டவன் விபீஷன். ஏன்னா ஒருத்தராக வரல, சதுர்பிஷக ராட்சசைகி 4 ராட்சசாலோடு வந்திருக்கான். மேலேயே நின்று இருக்கான், கீழே இறங்க விடல. ஏன்னா 70,000 பேர் காத்துட்டு இருக்கான் அடித்து கொலை பண்ணுறதுக்கு, இறங்கக்கூடாதுன்னு. அவன் சரணாகதிக்காக வந்திருக்கான் விபீஷணன், கதையோடு வந்திருக்கான். கதையை அவன் கையில் வச்சுருக்கிறது வேறு எதுவும் இல்லை. ஆனால் என்ன ஆச்சு, அந்த மைந்தன் சொன்னால் ஒற்றனை அனுப்பிச்சு இவனை பற்றி தெரியும், இதெல்லாம் நடக்கிற காரியமாக அவன் காத்துட்டு இருக்கான், அது வேண்டான்னார். அப்புறம் ஜாம்பவான் சொன்னார், அவர் ரொம்ப சீனியர் கரடி அவர் இருக்கிறதுலே, அவர் பிரம்மாவோட பிள்ளை. அவர் சொன்னார், இதை சேர்த்துக்கலாம், ஆனால் வந்த நேரம் சரியில்லை. சீதாதேவி 10 மாதம் ராவணனுடைய பவனத்தில் இருந்தாள். அந்த 10 மாதம் கழிச்சு வந்திருக்கானே, முதல் நாளே வந்திருக்கணுமோ அப்படின்னு ஜாம்பவான். முதல் நாளே வந்திருந்தா இவனை சேர்த்துருக்கலாம். இவன் 10 மாதம் இருந்துட்டு வந்திருக்கான், முதல்லையே வரலை, அதனால் சேர்த்துக்காத, அகாலஹா அப்படின்ட்டு. இந்த காலம் சரியில்லை அவர் வந்ததுன்னா. இப்படி லைனாக எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தால் கடைசியில் அனுமான் எப்போவே அனுமான் வாய்மூடின்னு பேர் ஒரு முல்லை. ஏன்னா ரொம்ப வாசிச்சவா வாய்மூடின்னு தான் இருக்கான். அனுமானுக்கு புத்தி பலம் யசா தைரியம் எல்லாம் இருக்கிறவர். அவர் மாதிரி ஞானமோ, அவர் மாதிரி பக்தியோ, அவர் மாதிரி ஆச்சாரிய அபிமானமோ, அவர் மாதிரி அனுஷ்டானமோ யாருக்குமே கிடையாது. அனுமத் சமேத குருணா அப்படிங்கிற ரகசியத்திரை சாரத்தில் தேசிகன் அனுமான் தான் ஆச்சாரியம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அப்படின்ட்டு. அதனால அனுமான் வாய்மொழி இருந்தார். இங்கிருந்து ராமர் கேட்டால், அனுமன் உமா அபிப்பிராயத்தை சொல்லும் அப்படின்னு. அனுமன் சொன்னார், இவெல்லாம் சொல்கிறா, ஆனால் நான் சொல்கிறேன் பாரு, விபீஷணன் நல்லவன். 2 காரணம் சொல்கிறேன். ஒன்று, என்னை ராவணன்கிட்ட கட்டி இழுத்துன்னு போனப்போ தூதவதம் பண்ணக்கூடாதுன்னு விபீஷணன் தான் சொன்னான். தூதனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அதாவது சாட்டையால் அடிக்கலாம், மொட்டை அடித்து விட்டுடலாம் தூதனை, இல்லைன்னா ஏதாவது அங்கத்தை கையோ காலோ வெட்டி அனுப்பலாம். கஷாபிகாதா முண்டனம் 3 சொல்லுவா, ஏதாவது பண்ணுங்கன்னு விபீஷணன் சொன்னால் உயிரை வாங்கக்கூடாது, தூதவதம் மாஸ்தூன்னு சொன்னான். அதனால் என்னை கொல்லாதேன்னு சொன்னவர். அது மாத்திரம் இல்லை, சீதையை சுற்றி மிரட்டுறதுக்குன்னு ராவணன் 700 ராட்சசிகளை அப்பாயின் பண்ணிடுவான். பாருங்க, மிரட்டுறதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து 700 பேரை வச்சுருப்பான். அந்த 700 பேரில் 2 பேர் நல்லவன். 2 பேர் யாருன்னா விபீஷணனுடைய பத்னியும் புத்திரியும். 2 பேர் தான் ஆறுதலாக பேசிகிட்டே இருப்பான். கவலைப்படாதமா, ராமன் வந்துடுவார், வருத்தப்படாத. அதனால விபீஷணன் நல்லவன். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. அவன் தர்மாத்மா, அவனை சேர்த்துக்கலாம்னு சொல்லுவார். இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ ராமன் சொல்லுவார் ஒரு விஷயம்.
இவெல்லாம் ஏன் சேர்த்துக்க வேணாம்னு சொன்னாலும் இதெல்லாம் காரணம் சொன்னோமா, இதெல்லாம் பொய் காரணம். இப்போ இத்தனை நாள் நான் சொன்னது பொய் காரணம், அவள் சொன்னதான் சொன்னது. உண்மையான காரணம் என்னன்னு தேசிகன் சொல்கிறேன். அதான் அதை கேட்டாலும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ராமன் என்ன சொன்னாருன்னு பார்த்துடலாம். ராமன் என்ன சொன்னார், நீங்கள்லாம் சொல்கிறேன் அவனை சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கூடாது, லேட்டாக வந்தான், வேறு யாரையா வச்சு பரீட்சை பண்ணோம், இப்படியெல்லாம் சொல்கிறேன். ஆனால் அவன் சரணாகத்தின்னு வந்துட்டான். சரணாகத்தனை விடவே முடியாது. அவன் சத்ருக்கிட்டேருந்து வந்தாலும் சரி, அவனே சத்ருவா ஆனாலும் சரி, அவனை விடவே முடியாதுன்னு சொல்லி ராமர் அந்த இடத்துல ஒரு கதையை சொல்லுவார். ஸ்ரூயதேஹி கபோதேன சத்ருகு சரணமாகத்தான். நாமெல்லாம் ராமாயண கதை சொல்கிறோமே, ராமர் ஒரு கதையை சொல்லுவார் அத்தனை குரங்குகளுக்கும். ஒரு புறா கதை தெரியாத அவனுக்குன்னு ஆரம்பிப்பார் எல்லா வானர்களுக்கும். ராமர் ஒரு கதையை சொல்கிறார். என்ன கதைன்னா, ஒரு வேடன் என்ன பண்ணான், காட்டில் வேட்டையாட போகிறச்சு காத்தால வேலையில் ஒரு பெண் புறாவை பிடிச்சிடுவான். பெண் புறா பிடிச்சி கூண்டில் போட்டுண்டு அப்படியே இன்னும் வேறு ஏதாவது கிடைக்குமான்னு சுற்றிகிட்டே இருப்பான். ஆண் புறாவை பிடிக்க முடியல, மேலேயே இருக்கும் மரத்து மேலே. அப்படியே சுற்றிகிட்டே வரைச்ச சாயங்காலம் ஆனவுன்னா, காடுன்னா உங்களுக்கே தெரியும் எப்போ புயல் வரும், எப்போ காட்டாற்று வெள்ளம் வரும்னு தெரியாது. திடீர்னு புயலும் குளிருமா வந்துடுது. திருப்பி ஒரு ரவுண்டு வரைச்சா அதே மரத்துக்கு கீழே அவன் வந்துட்டான். அந்த வேடன் வரைச்சா அவன் குளிரில் நடுங்கிறான். கையில் கூண்டில் அந்த பெண் புறா இருக்கு, மேலே மரத்துலேருந்து ஆண் புறா பார்த்துட்டே இருக்கு. பார்த்தியா, நம்ம பத்னியை பிடிச்சவன் இங்கேயே வந்திருக்கான், ஆனால் குளிரில் நடுங்கிறான். அது என்ன பண்ணிட்டு, தன் கூண்டில் இருக்கிற சின்ன சின்ன சுள்ளியெல்லாம் மேலேருந்து தள்ளி அவன் எப்படியாவது அவன் உடம்புக்கு உஷ்ணம் வேணும், நெருப்பை மூட்டி அவன் குளிர் காயட்டான்னு தள்ளி விட்டான். இது ராமர் சொல்கிறார் இந்த விஷயத்தை. இவன் வேடன் ஒன்றும் சரணாகதி பண்ணல, புறாட்ட சும்மா வந்தான் அந்த மரத்துங்கீழ, அவ்வளோதான். திருப்பி அகஸ்மாத்து எதிர்ச்சியாக வந்தான். அவன் குளிர் அவன் நெருப்பை மூட்டினா நெருப்பு வந்தது. அந்த இடத்துல உடம்பு கொஞ்சம் வெப்பம் கிடச்சது, பசி வந்துடும். காத்தாலும் சுற்றினே இருந்தானா, அப்போ பார்த்ததான் அந்த ஆண் புறா அந்த நெருப்புலேயே விழுந்துடும், தன் சரீரத்தை கொடுத்துடும். இந்த மாம்சத்தை அவன் சாப்பிட்டு பசி ஆறட்டம்னு இது நடந்தது. ராமர் சொல்கிறார், இப்போது புறா கிட்ட அவன் சரணாகதி பண்ணல, உன்னை குடுன்னு கேட்கல. புறாக்கு சத்ருவானவன் அவன், ஆனாலும் தன்கிட்ட என்னமோ வந்துட்டான்னு நினச்சின்னு, தான் கதின்னு நினச்சின்னு, அது தன்னுடைய கூட்டையும் கொடுத்து தங்கிட்டே இருக்கிற பொருளையே கொடுக்க மாட்டான் யாரும். பக்கத்துக்கு பையன் டிஃபன் பாக்ஸ் தரனாலே மூடி வச்சுக்குவான். நீ ஏன் சாப்பிட்ற, இது எங்கள் அம்மா கொடுத்ததுதான். ஆனால் பொருளை கூட கொடுக்காம தங்கிட்டே இருக்கிற தன்னையே கொடுத்துட்டு அந்த புறா பக்ஷிக்கு இருக்கிற, இப்போ இந்த விபீஷணனை நான் அனுகிரகம் பண்ணலைன்னா அந்த பக்ஷிக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு சொல்லுவேன் ஜனம். அதனால் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவண ஸ்வயம் அப்படிமா. நீ விபீஷணன் சொல்கிற, நன்னா போய் பாரு, ராவணனே கூட வந்திருக்கலாம்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி விபீஷணனை அனுகிரகிக்கிறதுக்காக ஆணையினம் அதிசிரேஷ்ட தத்தம் அஸ்ய அபயம் மயா அப்படின்ட்டார். விபீஷணன் காலில் விழல, சரணாகத்தின்னு பண்ணல, நீரே கத்தின்னு சொல்லலை, ஒரு வார்த்தை சொல்லலை, ஆணைய அவன் ஆசின்வா தத்தம் அஸ்ய அபயம் மயா, இவனுக்கு சரணாகதி கொடுத்தாச்சு. இது ஏதத் விரதம் மமன்னு பெருமாள் சொல். யாரு வந்தாலும் அவனை அனுகிரகிக்கிறது என்பது. இப்போ ஏன் இந்த வானரர்கள்லாம் வேண்டாம்னு சொல் அப்படின்னா, அதுக்கு சயின்டிஃபிக்காக தேசிகன் காரணம் சொல்கிறான்.
இந்த வானரர்கள் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வானரர்கள்லாம் யாரு? தேவர்களுடைய அம்சம். தேவர்கள்லாம் யாரு அப்படின்னா, தேவர்களுக்கு சாப்பாடு எப்படி அப்படின்னா, பூலோகத்தில் யாக யஜ்யங்கள் பண்ணால் இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதன் நமம அப்படின்னா அந்த ஆகுதியை அக்னி வாங்கி போய் இந்திரனுக்கு கொடுப்பான். அக்னிக்கு போஸ்ட்மேன்னு பேர் சம்ஸ்கிருதம். வருணாய ஸ்வாஹா அப்படின்னா அந்த ஆஜ்யம் எதை போடுறேடோ, ஆஜ்யம்னா தேவதா உத்திஷ்யே திரவிய தியாக ஆஜ்யம்னு பேர் மீமாம்சா சாஸ்திரம். ஒரு தேவதையை குறித்து என்ன திரவியத்தை போடுறேனோ அதுக்கு ஆஜ்யம்னு பேர். அந்த ஆஜ்யத்தை அன்னமோ இல்லை நெய்யோ சமித்தோ அதுதான் ஆகாரம் அவளுக்கு. இப்போது விபீஷணனை அனுகிரகம் பண்ணிட்டா, எங்கே விபீஷணன் எல்லா ரகசியத்தையும் சொல்லி எல்லா ராட்சசாலையும் ராமர் கொண்டுட்டா. ஏன்னா ராட்சசாலாம் நித்திய யாகம் பண்ணியிருந்தாங்க. யாகம் பண்ணியிருந்தாங்க. இவாளுடைய சாப்பாடே அவளால தான். கீதையில பெருமாள் ஆச்சரியமா இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம் அவாப்சியத்தை. நீ யாக யஜ்யம் பண்ணா தேவர்களுக்கு சாப்பாடு, தேவர்கள் மழை கொடுப்பாங்க. மழை கொடுத்தா உங்களுக்கு பயிர் வளரும். பயிரை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் யாகம் பண்ணுங்க. இதுதான் பரஸ்பரம் பாவயந்தான். இப்போ யாகமும் இல்லை யஜ்யமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கு பதிலாக கலியுகத்தில் சுலபமாக நாம சங்கீர்த்தனம்னு வச்சுருக்கு. அதைத்தான் தேசிகன் சொல்கிற, ஸ்ரூயதே கில கோவிந்தே பக்தி முத்வஹதாம் ரிணாம் சம்சார நியூனதா பீதாக திரிதசா பரிபந்தினஹா. திரிதசா தேவர்கள் பரிபந்தினஹா தடுத்தாளாம். ஏன்னா சம்சார நியூனதா பீதாக, ஜனங்களாம் குறைஞ்சி போயிட்டானா, ராட்சசெல்லாம் குறைஞ்சி போயிட்டானா யார் யாகம் பண்ணுறது? அப்புறம் சாப்பாடு நமக்கு ஏது? அப்படிங்கிறதுனால வேண்டாம் 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 வேண்டாம்னு தடுத்தான். இதுதான் ரகசியம். இது தேசிகன் எடுத்து சொல்கிறேன். புரிஞ்சதா? அதுக்கப்புறம் இன்னும் சுவாமி ராமானுஜருடைய 2-3 ஆச்சரியமான விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண பிற்பாடு நாம் நம்மளுடைய பிரயத்னத்தை விட்டுடணும். நானும் முயற்சி பண்ணுறேன், நீங்களும் என்னை அனுகிரகம் பண்ணுவோங்கிற பேச்சே கிடையாது. இதை யார் காண்பிச்சா அப்படின்னா, சீதாதேவி காண்பிச்சு கொடுத்தாங்க நமக்கு. சீதாதேவி அவ்வளோ 10 மாதம் கஷ்டப்பட்டு இருந்தாலே, கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே ஹனுமான் போய் பார்க்கறச்ச ஹனுமான் சொல்லுவார், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்கள் அனுமதிச்சா நான் இப்போவே உம்மை கொண்டு போய் ராமன்கிட்ட சேர்க்கிறேன்னு சொல்கிறப்போ இங்கே ஒரு விஷயம் இருக்கு. ஹனுமான் ரொம்ப சின்னவராக அசோகவனத்துக்குள்ளே வந்திருப்பார். உடம்ப குறுக்கின்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. இத்தினூண்டு ஹனுமான், சீதாதேவி பெரியவள். சீதாதேவி கிட்ட சொல்கிறச்ச சீதை சொல்லுவா, கபித்வம் பிரதர்ஷிதம். இதுதான் என்னதான் நீர் வானரங்களை காண்பிச்சுக்கிற, நீர் எப்படி என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். ஹனுமான் பார்த்தார், ஆஹா நவம் பரிபவம் கிருதம் அப்படின்னு. சே, புது அவமானம்டா எனக்கு. இது வரைக்கும் யாருமே என்னை அவமானப்படுத்தினதில்லை, நீ போய் என்னை எப்படி தூக்கின்னு போவாய் அப்படின்னு கேட்குறேன். என்ன நான் ஏதோ குறுக்கின்னு வந்தேன், இந்த ராட்சசிகள் கண்ணில் படக்கூடாதுன்னு. இதோ பாரும்மா என்னால் முடியும்னு விஸ்வரூபத்தை எடுத்துக்கோ. ஹனுமான் விஸ்வரூபம் எடுத்தால் அந்த வனம் அசோக வனம்னு உங்களுக்கு தெரியும். அசோக மரம்னா கிட்டத்தட்ட ராவண காலத்தில் 300 அடிக்கு மேலே இருக்கும் ஒவ்வொரு மரமும். அதை காட்டிலும் ஹனுமான் பெருசாக போயிடுவார் விஸ்வரூபம். இப்படி பார்த்துட்டே இருக்கான். ஆச்சரியம் ஆச்சரியம் தாங்கலை சீதைக்கு. எப்படி அர்ஜுனன் வந்து பெருமாள் கண்ணன்ட்ட மறைச்சிக்கோ இறங்கி வாரும், விஸ்வரூபம் வேண்டாம் பயந்தான். அது மாதிரி சீதாதேவி பயந்து போய் போரும் நிறுத்திக்கோன்னா, இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீர் என்ன ஆக்ஷன் போய், ஆனால் இதில் 2-3 விஷயங்கள் இடிக்கிறதுன்னு சொல்லுவாள். என்ன 2-3 விஷயம் அப்படின்னா, முதல் விஷயம் சொல்லுவா,
நீர் என்ன தோளில் தூக்கின்னு போவேர், பின்னாலேயே ராட்சசாலெல்லாம் வருவா, சண்டை போடுவேர், யுத்தத்தில் ஜெயம் பராஜயம்ங்கிறது யாருக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியாது. நீரே தோற்று போயிட்டா மறுபடியும் தூக்கின்னு வந்து இப்போது அசோகவனத்தில் தேடி கண்டுபிடிச்சி இப்போ கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல வச்சுப்போம். ஒன்று. ரெண்டாவது சொல்லுவீர், சமுத்திரத்தில் மேலே போயிட்டு இருக்கிறது சண்டை போட்டீர்னா நான் மேலே இருந்து ஊந்துட்டா முதலுக்கே மோசமாக போயிடும். சீதாதேவி சொல்லுவா. இதெல்லாம் சம்ஸ்கிருத ஸ்லோகம். மூணாவது சொல்லுவா, சமுத்திரத்தில் ஊழ்ந்தா நீர் வந்து என்னை காப்பாற்றுவேன்னு சொல்ல முடியும். ஊழ்ந்த உடனே யாதசாம் அன்னம் உத்தமம். யாதசாம்னா சமுத்திரத்தை திமிங்கலம் பெருசு பெருசாக இருக்கும், உடனே வாயை திறந்து உள்ளே போயிட்டு வேணும், என்னை சாப்பிட்ருவோம். அதுக்கு அது மாத்திரம் இல்லை, ராமனை காட்டிலும் வேற புருஷனை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ அவள் என்ன சொல்றாள்னா, சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்தனஹ மாம் நயேத் எதி காகுஸ்தஹ தத் தஸ்ய சதுருஷம் பவேத். அழகா இதான் சரணாகதாள் எப்படி இருக்கணும்னு சீதாதேவி காண்பிச்சு கொடுத்தாள். பானங்களாலே அப்படியே லங்கையை ரொப்பின்னும் ராமன் வந்து. சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்தனா மாம் நயேத், என்ன அழைச்சின்னு போனா அது அவருக்கும் அழகு எனக்கு அழகு. நான் சரணாகத்தை அவரே நம்பி வந்தேன், இவன் வந்து தூக்கின்னு வந்துட்டான், முடிஞ்சு போச்சு. அவர் தான் வந்து கூட்டின்னு போகணும். நீ உன்னால் முடியாதுன்னா முடியும்னு காண்பிச்சா முடியும்னாலும் வரமாட்டேன். இதைத்தான் இது 16வது ரகசியமாக சொல்கிறோம். என்ன அப்படின்னா, ராமானுஜர்கிட்ட பெரிய திருமணி நம்பி சரணாகத்தின்னு பண்ணிக்கிட்டா பெருமாள்கிட்ட மகா விஸ்வாசம்னு ஒரு மகா விஸ்வாசம்னா பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு, அவர் நம்மளை காப்பாற்றுவார், அவ்வளோதான். இதுக்கு ரெண்டாவது தாட்டு சரணாகதி பலிக்காமல் போகிறது அப்படின்னா மகா விஸ்வாசம் குறைஞ்சா அப்படி ஆகும். இல்லைன்னா எப்பேற்பட்ட பாவம் எத்தனை மணி அதைத்தான் சரம ஸ்லோகத்தில் சுவாமி கிருஷ்ணர் சொல்கிறார். சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி. பாபம் பாபாத் பாபேபியா சர்வ பாபேபியான்னு அவ்வளோ இது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, எல்லாத்திலிருந்து உன்னை விடுவிச்சுடுறேன் நான். ஆனால் நீ பண்ண வேண்டியது என்னங்கிறத முதல்ல சொல்லிவிட்டேன். இது ஒரு விஷயம் தெரிவித்தார். அதன் பிற்பாடு ஆச்சாரியன் மூலமாகத்தான் நாம் சரணாகதி பண்ணணும் ஹனுமன் மூலமாக தெரிவிச்சு. ஆரம்பத்துலேருந்து சரணாகதி விஷயமாக தான் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே. ஹனுமன் தான் ஆச்சாரியன். நம்ம குரு ஆச்சாரியன் மூலம் அதான் பெருமாளை நேராக போய் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணால் பெருமாளுக்கு நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு பேர் மதில் மேல் பூனைன்னு பேர். பெருமாள் அனுகிரகம் பண்ணாலும் பண்ணுவேன், நிகிரகம் பண்ணாலும். நிகிரகம்னா பனிஷ்மெண்ட். ஏன்னா பூனை இப்படி குதிக்குமா அப்படி குதிக்குமா, குதிக்காமல் அங்கேயே இருந்துடுமா, ஒன்றுமே தெரியாது நமக்கு. அந்த மாதிரி பெருமாள் அனுகிரகிப்பாரா மாட்டாரா ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு ஆச்சாரியன் மூலமாக போயிட்டா கட்டாயம் உண்டு. அதுக்கு ஆச்சரியமாக 2 உதாரணம் சொல்லுவாள், 2-3 உதாரணம் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதாவது முதல் உதாரணம் என்ன அப்படின்னா, பெருமாளை பற்றுவது கையை கொண்டு கையை பிடிப்பது மாதிரி. ஆச்சாரியன் மூலமாக போகிறது காலை கொண்டு கையை பிடிப்பது. ஒருத்தங்கிட்ட கையை பிடிச்சிருந்தா கையை உதறிட்டு கூட போயிடும். ஆனால் காலை பிடிச்சிட்டா ஆச்சாரியன் மூலமாக போகிறதுக்கு காலை கொண்டு பெருமாளை பிடிக்கும். அது கட்டாயம் பலிக்கும்னு ஒன்று. இன்னொன்று, ஒரு சிம்மம் இருக்கு பாருங்க. சிங்கம் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாவரம். சிங்கத்துக்கு அவ்வளோ பராக்கிரமம். சிங்கம் யோசிக்காது, எவ்வளோ இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இங்கேருந்து அங்கே தாவிவிடும். தாவிவிட்டு அப்படி திரும்பி பார்க்குமா. இதுக்கு சிம்மாவலோகன நியாயம்னு பேர் சம்ஸ்கிருதம். சிம்ம அவலோகன நியாயம் அப்படின்னா என்னென்னா, ஆஹா இவ்வளோ தூரம் திரும்பிடுமோ தாண்டிடுமோ அப்படின்னு பார்க்குமா. அப்போது சிங்கம் தாண்டறதுக்கு முன்னே ஒரு எறும்பு என்ன பண்ணிட்டு சிங்கத்தோட சரீரத்தில் ஏறிடு. புரிஞ்சதா? சிங்கம் தாண்டினோடனே எறும்பு இறங்கி போயிடுச்சு. எறும்பு பண்ண பிரயத்னம் என்ன,
எறும்பா தாண்டிட்டு ஒன்றும் இல்லை. எறும்போட பிரயத்னம் ஒன்றுமே இல்லை. ஒன்றே ஒன்று, சிங்கத்தோட சரீரத்தை மேலே ஏறிது. பிரயத்னம் மொத்தமும் சிங்கத்தோட. இதைத்தான் எம்பார் சொல்வார். ஒரு சிம்ம சரீரத்தில் ஜந்துக்கள் போலே, மலையிலிருந்து மலையில் தாவும் சிம்ம சரீரத்தில் ஜந்துக்கள் போலே ஆச்சாரியன் மூலமாக போகிறச்சே, ஆச்சாரியன் தாண்டச்சே நம்மளையும் விட்டுருவோம். அவ்வளோதான். நீ என்ன பண்ணா என்ன ஏது ஒன்றும் பார்க்க மாட்டான். அதனால் ஹனுமான் மூலமாக இதை நமக்கு காண்பிச்சு கொடுத்தாங்க. இன்னொரு 3வது உதாரணம் ஆச்சரியமாக சொல்லுவேன். தாமரை இருக்கு. அந்த தாமரை மலர்றது சூரியனை பார்த்தா மலர்றது. இந்த சூரியனுக்கும் சூரியனுடைய வெப்பத்துக்கும் தாமரையோட இதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷனை பெருமாள் கொடுத்துருக்காரு. அதே பக்கத்தில் குலசேகர ஆழ்வார் சொல்வார், செந்தழலே வந்து அழலச் செய்திடணும் அழலாவா. அதாவது இவ்வளோ தணலை கொண்டு போய் தாமரை பக்கத்தில் வச்சா விகசிக்காது. நெருப்பு சூடு தானே வேணும் அப்படின்னா வராது. அந்த சூரிய கிரணம் பட்டாதான் தாமரை மலரும். அது உள்ளுக்குள்ள ஒரு ஆந்தர கோபி ஹேத்துங்கிற ஒரு கவி, உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குங்கிறார். என்னன்னு தெரியல, அது பெருமாளுக்கு தான் தெரியும், சூரியனோட கிரணத்துக்கும் தாமரைக்கும். இப்போ கேள்வி என்னன்னா, அதே தாமரை மலர்றது சூரியனை பார்த்தா, நீரை விட்டு பிரித்தால் அதே ஆதித்ய கிரணம் உலர்த்துமா போலே. தாமரையை ஜலத்துலேருந்து எடுத்து தரையில் போடுவோம், அதே ஆதித்ய கிரணம் பட்டா வாட போயிடும். அப்போது அந்த நீர் மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம் எத்தனை நாளைக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கோ அது வரைக்கும் தான் பெருமாள் வந்து பூர்த்தியாக அனுகிரகம். ஆச்சாரிய சம்பந்தம் குலைத்தால் அந்த ஜீவாத்மாவை நசிப்பிக்க பண்ணும். இது பிள்ளைலோகாச்சாரிய வச்சனம். ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு. தாமரை இருக்கு, சூரியன் இருக்கு. தாமரை மாதிரி ஜீவாத்மா, சூரியன் மாதிரி பெருமாள். ஏன்னா பெருமாளுக்கே ஆதித்ய நாராயணன்னு பேர். ஆச்சா. ஆனால் ஆச்சாரியங்கிறது தீர்த்தம் மாதிரி. சாதாரண தாமரையவே எடுத்து போட்டுட்டா உலர்த்திடுறதே. அது மாதிரி நீரை விட்டு பிரித்தால் உலர்த்துமா போலே ஆச்சாரிய சம்பந்தம் குறைத்தால் இந்த ஜீவாத்மாவை நசிப்பிக்கிறது. இதை எங்கே காண்பிச்சு கொடுத்தாருன்னா ஹனுமத் சமேத குருனா. இது வந்து 14வது ரகசியமாக சொல்கிறார் சுவாமி ராமானுஜர். ஆச்சாரியன் மூலமாக தான் பிரணம் அப்படிங்கிறது சுந்தரகாண்டத்திலே அனுமனுடைய செயலால் தெரிஞ்சது. ஏன்னா சர்வஜனான ராமன் பார்த்துக்கோங்களேன், ராமனாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, ஆச்சாரிய சம்பந்தம் அவசியம்னு 2 பேருக்கும் ஆச்சாரியன். ராமன் விஸ்வாமித்திரத்தை ராமலக்ஷ்மணால் சொல்லுவா, கிம் கரௌ சமுபஸ்திதௌ. நாங்கள் 2 பேரும் உங்கள் வேலைக்காரன். விஸ்வாமித்திரத்தை பார்த்து சொல்லுவார் கிங்கரௌ. கிங்கரவுன்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் நினைச்சேன் கிங்கர மாதிரி வரான்னு சொல்கிறோமே, அதில் அர்த்தம். கிங்கரன்னா என்ன வேலை செய்வான்னு அர்த்தம் இல்லை. கிம் கரோமி என்ன பண்ணணும் ஆச்சாரியத்தை கேட்டுட்டே இருக்கணும். அவர் வந்து இது பண்ணுன்னு சொல்லணும். நாங்கள் 2 பேரும் கிங் கரோ சமுபஸ்திதம் வந்திருக்கோம், என்ன காரியம் வேணும்னு விஸ்வாமித்திரத்தை கேட்டார். ராமனை எங்கே காணலாம் அப்படின்னா பகுஸ்ருதானாம் விருத்தானாம் உபசேவித்தா அப்படின்னார் வால்மீகி. நிறையா வாசித்தவாளுடைய காலங்கீழ உட்காந்துருப்பாரா ராமன். அவள் ஏதாவது சொல்லுவாளா நல்ல விஷயம் கேட்டுப்போமே. அதே போல தான் கண்ணனும் அவதரிக்கிறச்சு 64 நாளில் 64 கலைகளை தெரிஞ்சினான் சாந்தீபினி மகரிஷி. கண்ணனுக்கும் ஆச்சாரியன் உண்டு. ஏன்னா கண்ணனே ஆச்சாரியனா ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆச்சாரியன்னா பெருமை. ஏன்னா பெருமாளை காட்டு வசந்தவர் ஆச்சாரியன். அதை காண்பிச்சு கொடுத்தது ஸ்ரீமத் ராமாயணத்தில் அனுமான் மூலமாக காண்பிச்சு கொடுத்தாருன்னு. சரணாகதி முக்கியம், அது ஆச்சாரியன் மூலமாக போகணும், அப்போ தான் பலிக்கும் அப்படின்னு இத்தனை விஷயங்களை காண்பிச்சு கொடுத்த. இப்போது சுவாமி பிரார்த்திச்சுங்க பாரு, ராமாயண விஷயங்கள் முடிஞ்சுட்டு திருவேங்கடமுடியான் பற்றி ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் சீதா கல்யாண கட்டத்தை நம்ம பார்க்கலாம். பிரபத்யேதம் கிரிம் பிராயः ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்தேவ யம்மூர்த்யா சர்க்கராயுதம். சுவாமி தேசிகன்
தயாசதகம்னு ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அதிலே பெருமாளுடைய தயைக்கு 100 ஸ்லோகம். அதிலே இது முதல் ஸ்லோகம். முதல் எடுத்த உடனே பெருமாளுடைய அந்த திருவேங்கட மலையை சேவிக்கணும். இது ரொம்ப முக்கியம். பிரபத்தியே தம் கிரிம் பிராயஹா, அந்த மலையை சேவிக்கிறார். ஏன் மலை வசந்தது அப்படின்னு கேட்டால் 7-8 காரணங்கள் சொல்கிறார். 7-8 காரணங்கள் ஏன் மலை வசந்தது. மலையே பெருமாள், மலை மேலே இருக்கிறவரை காட்டிலும் மலையே பெருமாள்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேதம் என்ன பண்ணுறது, பெருமாளை காமிச்சு கொடுக்குறது. வேதத்துக்கு கண்ணாடின்னு பேர். பெருமாளை காமிச்சு கொடுக்குறது. பெருமாளே சொல்கிறார் கீதையில், வேதைஷ சர்வைகி அகமேவ வேத்யா, எல்லா வேதத்தினாலும் அறியப்படுறவன் நான் தான் சொல்கிறேன். அந்த பெருமாளை வேதம் காண்பிச்சு கொடுக்குற மாதிரி இந்த மலை காண்பிச்சு கொடுக்குறது பெருமாள். அதனால இந்த திருவேங்கட மலைக்கு என்ன பேருன்னா வேதமலை. இந்த தேசிக பிரபந்தத்தில் ஆச்சரியமா சொல்றார், வேத வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. வேத வெற்புன மலை, வேத வெற்பு. அந்த மலைக்கு திருவேங்கட மாமலைக்கு வேத வெற்புன்னு. இது ஒன்று. இப்போ ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுறா, சலிக்காமல் பெருமாளை பற்றி சொல்கிறா, பெருமாளை காமிச்சு கொடுக்குறான். மலையும் அதான் பண்ணுறது, அசையாமல் இருந்துன்னு பெருமாளை எப்பொழுதும் காமிச்சு கொடுக்கும். அதனால தேசிகன் தம் கிரிம், அந்த மலையை சேவிக்கிறேன். முதல்ல இன்னொன்று, பெருமாள் என்ன பண்ண, கண்ணனா அவதரிக்கச்சு 7 வயசில் 7 நாள் அந்த கோவர்தனத்தை உத்தாரணம் பண்ண சுண்டு விரலால் தூக்கினார். 7 வயசில் 7 நாள் சப்தராத்திரம் அததாகா மலையை. ஆனால் இன்டர்ன் இப்போ இந்த யுகத்தில் 7 மலை சேர்ந்து பெருமாளை காமிச்சார். 7 மலையும் சேர்ந்து பெருமாளை காமிச்சு கொடுத்தார். அதை சொல்கிறார். அதனால் அவ்வளோ வசந்தது அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, அந்த அத்தனை மலையில் ஒரு மலைக்கு சேஷாதிரின்னு பேர். சேஷம்னா ஆதிசேஷன். ஆதிசேஷன் என்னவா இருக்கா அப்படின்னா, ஆதிசேஷன் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமா நின்னால் மறுபடியாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு எல்லாமாக இருக்கார், பாதுகையாக இருக்கார். அப்போ பாதுகைங்கிறது ஆச்சாரியம். அந்த மலைக்கு ஆச்சாரிய ஸ்தானம், வேத வெறுப்பு, அசையாமல் பெருமாளை காண்பிச்சு கொடுக்கறது, இத்தனை பேர். அது மாத்திரம் இல்லை, வனானி விஷ்ணு, வேதம் சொல்கிறது வனங்கள்லாம் விஷ்ணு அப்படின்னு சொல்கிறது. இது ஒன்று. பெருமாளுடைய தயை இருக்கு, தயைன்னு காருண்யம், கருணை அப்படியே உருகி ஓடி அப்படியே கட்டியாயிடும். சர்க்கரை கல்கண்டுன்னு பேர். பெருமாளுடைய தயை கல்கண்டா ஆயிடுச்சு. அதனால மலை, தயை, பிரபத்தி 3 ஒன்று தான். மலையை போய் சேவிச்சாலும் சரி. நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசம். உண்ணமேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞாழ மலர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. பெருமாளை சேவினே சொல்லலை, திருவேங்கட மாமலை. மாமலை, திருவேங்கட மாமலை. அந்த வேங்கடத்துக்கு பதத்துக்கு அர்த்தம் அப்பவே பார்த்தோம், அடுத்த பாசுரத்துலையும் சொல்றேன். திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ, அது மாத்திரமே, வேற எங்கேயும் அந்த மலை இந்த மலைன்னு போக வேண்டாம். திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயும்னா நசிஞ்சு போயிடும். அது வினைங்கிறது செய்த பாவம், செஞ்சு நிற்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு. ஆச்சரியமாக முதல் இது எங்கிருந்து நம்மாழ்வாரை எடுத்தார், அது ஒன்று இருக்குது, அது ஒரு ரகசியம். இந்த இதை எங்கிருந்து எடுத்தார்னா, முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார்.
பொய்கை ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசனம். பொய்கை ஆழ்வார் ஒரு பாசனத்தில் சொல்கிறார், வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் நீள்கோவல் பொன்னகரும் 4 இடத்தும் என்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடும் மா இடர் அப்படின்ட்டார். பெருமாள் நின்றுட்டு இருக்கார், மலையில நின்றான் வேங்கடத்தில். விண்ணகர் அப்படின்னா பரமபதம், பரமபதத்தில் வீற்று இருக்கான். நின்றான் இருந்தான். திருவெக்கா காஞ்சிபுரத்தில் திருவெக்கா யதோத்த காலியில் சயனிச்சிருந்தான் கிடந்தான். நின்றான் இருந்தான் கிடந்தான். திருக்கோவலூரில் நடந்தான். ரெடியாக இருக்கார், ஒரு கால் மேலே வச்சுன்னு ஒரு கால் அப்படியே நடக்கலை. இப்போ இவர் என்ன சொல்ற, நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் என்றால் அப்படின்னா கெடும் மா இடர், எல்லா பாபமும் போயிடுங்க. பெருமாள் நின்றான்னு சொன்னா போதும். அந்த வியாக்கியானத்தில் எழுதுறார் பெரியவாச்சன் பிள்ளை, நீங்க போய் நின்று இருக்கிற பெருமாளை சேவிக்கணும்னே இல்லை. பெருமாள் அங்கே நின்று இருக்கான்னு நினச்சிக்கோங்களேன், இது கூடவா முடியாது அப்படிங்கிறார். நின்னான் இருந்தான் அங்கே விண்ணகர்லே பரமபதத்திலே வீற்று இருக்கான். ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட வீற்று இருக்கான்னு நினச்சிக்கோங்களேன். நின்னான் இருந்தான் கிடந்தான் திருவெக்காலே யதோத்த காலையில் சயனிச்சு இருக்கான். ஆச்சரியமான சயனம் நினச்சிக்கோங்களேன். என்றால் அப்படின்னா அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் அங்கே திவ்ய தேசம் போக வேண்டாம், அங்கே போய் சேவிக்க வேண்டாம். நடந்தானே திருக்கோவிலூரில் அப்படியே ரெடியாக இருக்கானே நடந்து போகிறதுக்கு அப்படின்னு என்றால் கெடும், கெட்டு போயிடும், நசிஞ்சு போயிடும். எதுனா மா இடர், நம்ம துக்கமெல்லாம் போயிடுங்கிறார். திருவேங்கட மலைக்கு அவ்வளவு ஏற்றம் சொல்கிறார். அது வேங்கடாத்ரி சமம், வேங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனன்னு. இந்த பிரம்மாண்டத்தில் வேங்கடாத்திரிக்கு சமமான ஒரு இது கிடையவே கிடையாது அப்படின்னு பெருமாளுடைய தயை அப்படியே உருகி வந்து மலையாய் ஆயிடுச்சு. அதனால தான் தம் கிரிம் அந்த மலையை சேவிக்கிறேன்னு எம்பார் முதல் வேந்தவுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் பொய்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரம். வழி நின்று நின்னை தொழுவார். வழின்னா பக்தி வழியில் பெருமாள்கிட்ட போவா, இல்லைன்னா பிரபத்தி வழின்னா அவனே வழியாக வச்சுட்டு போவான். 2 வழி நின்றுன்னா பக்தி வழின்னு ஒன்று, அவனே உபாயமாக வச்சிருப்பார். வழுவா மொழி நின்ன மூர்த்தியரே ஆவார். அவளே வேதம் வாசித்தவான்னு அர்த்தம். யார் திருவேங்கட மலையை போய் சேவிக்கிறாளோ அவள் வேதம் வாசித்தவான்னு அர்த்தம் அப்படிங்கிற. வழுவா மொழி நின்ன மூர்த்தியர் அவன். அது மாத்திரம் பழுதொன்னும் வாராத வண்ணமே விண் கொடுக்கும். எந்த ஒரு பாவமும் நம்ம சேராத அளவுக்கு மோட்சத்தை கொடுப்பார். மண்ணளந்த ஸ்ரீரான் திருவேங்கடம் அப்படின்னு எம்பார் விடிவோரே அனுசந்திக்கும் பாசுரம் அப்படிங்கிற. அது மாத்திரமில்லை, பரமபதத்தில் நிறைய மலைகள் சொல்கிறாங்க. ராமானுஜர் கத்தியத்திரயத்தில் வைகுண்ட கத்தியம்னு ஒரு கத்தியம். அந்த கத்தியத்தில் பரமபதத்தில் நிறைய மலைகள் இருக்குது. அதிலிருந்து ஒரு அப்ராகிருதமான மலை தான் இங்கே சேர்ந்தது. அதனால் திருவேங்கட மலைங்கிறது சாமானியமான பூலோகத்தில் இருக்கிறவங்க விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு. அதனால தான் மேலே இருக்கிறவா கீழே வரா, கீழே இருக்கிறவா மேலே போகிறா. பெருமாள் அங்கே நின்று தபஸ் பண்ணான்னு சொல்லி திருவேங்கடத்துக்கு அத்தனை ஏற்றம் சொல்கிற. கடைசியாக ஒரு விஷயம், பெருமாளுடைய தயை திருமேனியில் எங்கே இருக்கு அப்படின்னு ஒரு திருமேனியில் எத்தனை அவயவம் இருக்குது, பெருமாளுடைய தயை எங்கே பிறந்தது, எங்கே வளர்றது, எங்கே போய் அப்படியே இருக்குதுன்னு ஒரு ஸ்லோகம் தேசியன் தயாசதகத்தில் ஆச்சரியமாக சொல்கிறாங்க. எல்லாரும் போகிறச்ச திருவடி சேவிங்க திருவடி சேவிங்க திருவடி சேவிங்கன்னு சொல்கிறோம். ரூடா விஷா சலபதே பாதே. எம்பெருமா ரூடான முளைக்கிறது. விஷாச்சலபதேகே திருவேங்கடமுடையானுடைய பாதத்தில் தான், திருவடியில் தான் தயை பிறக்கிறது. அதனால தான் முதல்ல திருவடி சேவி. எங்கே போனாலும் பெருமாள் திருவடி தெரியறதாங்கிற, திருவடி சேவிங்கிறா. ஏன்னா தயை அங்கே தான். காலை பிடிச்சா காரியம் நடக்கும் சொன்னாங்க. அடுத்து எங்கே வளர்றதுன்னா முக காந்தி பத்திரலட்சாயா
காலை பிடிச்சவனே பெருமாளுடைய முகம் அப்படியே விகசித்தமாக போயிடும். ஆகா, நம்ம கிட்ட சரணாகதி பண்ணிட்டான். காத்துட்டு இருக்காரு அவர். நாம் நினச்சிட்டு இருக்கோம் மெதுவாக பண்ணிக்கலாம், அவசரம் இல்லை, இது ஒன்றும் வயசு இல்லை அப்படின்லாம் நினச்சிருக்கான். எதுக்குமே பிரகலாத ஆழ்வாரை கேட்டால் சொல்லுவார், கிளரொளி கிழமை கெடுவதன் முன்னம் அப்படின்னார். முதல்ல போய் சேரு, சரணாகதி பண்ணு, மீதியெல்லாம் என்னென்ன பண்ணுறியோ லௌகிகமாக பண்ணின்னு போ, சரணாகதி பண்ணுறது முதல்ல பண்ணு அப்படிங்கிற. அதனால நம்மளை வந்துட்டானே அப்படின்னு நினச்சின்னு முகம் விகசித்தமாகுமா. திருவடி தயைக்கு பிறந்த அகம் அப்படின்னார். திருமுக மண்டலம் தயை வளர்ற இடம் அப்படின்னார். வாழற இடம் எதுன்னா கருணே சுகயசி. அந்த காருண்யம் எல்லாரையும் சுகப்படுத்துறதான் வினத்தான். வினத்தான்னா முக்கியம், சரணாகதி பண்ணவாழ தான், எல்லாரையும் இது பண்ணாது. கட்டாட்ச விட பைகி, திருக்கண்களில் போய் வாழலாம். கண்களாலே பெருமாள் அனுகிரகம். திருவடியை பிடிச்சா பெருமாள் திருமுக மண்டலம் விகசிதமாகி கண்களாலே கட்டாட்ச விட பைகி. விடப்பம்னா கிளைகள். அது ஒரு மரம் இருக்கே, மரத்துக்கு வேர் முக்கியம், அங்கிருந்து வருது வேறு மாதிரி திருவடி. அதுக்கப்புறம் அப்படியே முககாந்தி பத்திர லட்சாயான்னா முகத்தில் இருக்கக்கூடிய முகம் திருமுக மண்டலம்லாம் அப்படியே மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் மாதிரி. அந்த கிளை எது அப்படின்னா திருக்கண்கள். கட்டாட்ச விடபைகி. அப்போது அந்த திருக்கண்கள்லேருந்து வரக்கூடிய அந்த இலை பழம் வந்து கராபச்சேய பலைகி. அந்த மரம் முழுவதும் அப்படியே பழுத்து தொங்கல் தான். அப்படியே எடுத்துக்கலாம். பழுத்து தொங்குறது என்ன? சரணாகதி பண்ணத்தோட பலன் மோட்சம். அதனால் பெருமாள் திருவடி, திருமுக மண்டலம், திருக்கண்கள் போதும். இது போதும் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறதுன்னு சொல்லி திருவேங்கடமுடைய அவனுடைய ஆச்சரியமாக இந்த மாதிரி 100 ஸ்லோகங்கள் ஆச்சரியமாக தயைக்கு பண்ணியிருக்கார். திருவேங்கடமுடைய அவனுடைய பெருமை அவ்வளோ வசந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ